நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇபி பாஸில் இந்த 3+1 சொல்கிறாங்களா, அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எதனால் அதை 3+1 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் கடைசியில் டிஇபி பாஸில் போகலாமா வேணாமா, அப்படி போகிறதுனா எந்த மாதிரி போகலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துருவோம். எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஇபி பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இன்னொரு பாஸும் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடபிள்யூபி பாஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷார்ட் டைம் பாஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து மெடிக்கல்லாம் தேவையில்லை, இது ரொம்ப குறுகிய காலம் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு சொல்லல, இப்போ நீங்கள் வந்து டிஇபி பாஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டை கேட்கல எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3+1 இருக்கலாம், இல்லை 4+1 இல்லை 5 மந்த் இருக்கலாம், சில பேர் 6 மந்த் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3+1 அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க, அங்கே போய் எப்படி வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ டிஇபி பாஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு விசா கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐபி வரும், ஐபி வந்தோன்னா நீங்கள் கிளம்பி போவீங்க. இதுக்கு வந்துட்டு பாண்டு பேப்பர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, ஐபி வந்தோன்னே நீங்கள் கிளம்பி போயிடலாம். டிக்கெட் என்னைக்கு போட சொல்கிறாங்களோ அந்த டேட் போங்க. போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்ஓஎம்ல அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் போயிட்டு அங்கே கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எம்ஓஎம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு 3 மாத கணக்கு. ஸோ இந்த ஒரு சில கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஏஜென்சியாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூருக்கு போய் இறங்கணுன்னா உங்களுக்கு 1 மாதம் வந்து எம்ஓஎம் அப்பாயின்மெண்ட்டுக்கே அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் 1 மந்த் ஓடிடும். ஒரு சில பேர் அதை விட அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ 5 மந்த் அப்படின்னா 1.5 மாதம் இந்த மாதிரி டைம் இழுத்து பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நீங்கள் எம்ஓஎம் போய் கைரேகை வச்சதுலேருந்து தான் உங்களுக்கு 3 மாதம் கணக்கு அப்படின்றதுனால அதை 1 மாதம் கிடைக்கிறது, இந்த 45 நாள் கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எல்லாமே அப்படி தான் கிடைக்கும். சில பேர்லாம் 6 மாதம் இருக்கலாம், 5 மாதம் இருக்கலாம்னு சொல்கிறதுலாம் உறுதி கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 3 மாதம். அது ரொம்ப நாளும் உங்களால் அங்கே போய்ட்டு 2 மாதம் வரைக்கும்லாம் வந்து வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அதிகபட்சம் 1 மாதம் தான். 1 மாதத்துக்குள்ளார நீங்கள் எம்ஓஎம் போய் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து 5 மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம்னு சொல்லி ஒரு சம்பள ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பிலாம் நீங்கள் பணம் கட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 3 மாதத்துலேயே நீங்கள் போடுற காசை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கிடைக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கட்டும். போடுற காசை 3 மாதத்தில் எடுத்துகிட்டு லாபம் கண்டிப்பாக எடுத்துடணும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சம்பளத்தை, அதாவது நீங்கள் செலவு பண்ண காசு எடுத்துடணும். அதுக்கு மேலே எடுக்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஇபி பாஸில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து போயிட்டு வந்துட்டு இமீடியட்டாக போக முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டிஇபி பாஸில் போயிட்டு திருப்பி வந்துட்டு நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணல, ப்ராப்பராக அப்ளை பண்ணீங்க, உங்களோட டிஇபி பாஸ் டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும். கம்பெனியில் சொல்லி அதை சப்மிட் பண்ண சொல்லி ப்ராப்பராக அப்ளை பண்ணால் நிறைய பேருக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கிது, நல்லபடியாக தான் போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஇபி பாஸில் போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அமௌண்ட் மட்டும் எவ்வளோ கட்டுறது அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம எஸ்ஜி தமிழன் டீமில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி பாஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து டிஇபி பாஸ் வேலை வாய்ப்பு, சிங்கப்பூர் வேலை வாய்ப்பு, எஸ்பாஸ் இபாஸ் எல்லா வேலை வாய்ப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு sgtamil.com அப்படின்ற வெப்சைட் போடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்துட்டு வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக வந்து ஒரு காலமே இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க லைசன்ஸ்டு ஏஜென்சிகிட்ட இருந்து வாங்கி இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, டாக்குமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றாமல் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நம்பி வந்து அவங்க மூலமாக வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேலை வேணும் அப்படின்னா எஸ்ஜி தமிழை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டிஇபி பாஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக எஸ்ஜி தமிழ் ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்காக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அப்படியே நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.